ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை டே 17. காலையில் எப்போவும் விடவும் சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு. 4:50க்கெல்லாம் சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி பிரசாதம் பொட்டுக்கல்லையும் நாட்டு சர்க்கரையும் வச்சேன். ஃப்ரூட்ஸ் எதுவுமே வாங்கிட்டு வரல, எல்லாம் கொஞ்சம் பழசானது தான் இருக்குது. அதனால் சரி இன்றைக்கி நாட்டு சர்க்கரையும் கடலையும் வச்சிடலான்னு சொல்லி வச்சு சாமி கும்பிட்டுட்டு கந்த சஷ்டியும் படித்து முடித்தாச்சு. இன்றைக்கும் ஹஸ்பண்டுக்கு வெளியில் டியூட்டின்னு சொல்லிவிட்டு சீக்கிரமே எந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தோசையும் நேற்றுக்கு நைட்டு வச்ச அந்த ரோட்டு கடை தக்காளி சட்னியும் இருந்தது. தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு அவங்களும் கிளம்பியாச்சு. அப்புறம் பார்த்தா நான் கொஞ்சம் இன்னொரு சேனலுக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டேன். டைம் பார்த்தா 7:15 கிட்ட ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே என்ன டக்குன்னு போய் பசங்களுக்கு லஞ்ச் செஞ்சு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுருந்தேன். சரின்னு டக்கான்னு சொல்லி சாதத்தை நல்லா கொலைய பிசைஞ்சு விட்டுட்டு உப்பு போட்டு தயிர் ஒரு 2 கரண்டி நல்லா ஊற்றி கொலைய பிணைஞ்சாச்சு. அடுத்தது கொஞ்சம் சூடாக பால் ஒரு 1.5 டம்ளர் கட்டாக எடுத்து கரைச்சி ஊற்றியாச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் தாளித்து கொட்டி டக்குன்னு ஒரு க்ரீமியான தயிர் சாதம் ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு சைடு காலிஃப்ளவரும் பொரிச்சு எடுத்தாச்சு. லஞ்ச் பாக்ஸ் ரெடி. பாப்பாவுக்கு மட்டும் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா தட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன், அது மட்டும் வச்சு கொடுத்து விட்டாச்சு. இன்றைக்கி எப்போவுமே காலிஃப்ளவர் செஞ்சால் காலையிலையும் கேட்பாங்க, மதியத்துக்கும் லஞ்சுக்கும் கேட்பாங்க, ஈவினிங் வந்தாலும் காலிஃப்ளவர் சில்லி இருக்குதான்னு கேட்பாங்க. வாங்குறதே ஒரு காலிஃப்ளவர் பெருசாக வாங்கிட்டு வருவேன். எவ்வளோ நேரண்டா வரும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். சரி இன்றைக்கி எல்லோரும் கிளம்பிட்டாங்க, பசங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கிளம்பியாச்சு. பாப்பா சாப்பிட்ருக்கிற கேப்பில் துணியை மடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு 2-3 நாளாக துணி காயாமல் இருந்து ஒட்டுக்காய் எடுத்துகிட்டு போட்டிருக்குது. அதனால் எல்லாம் மடிச்சிட்ருக்கேன். அவள் சாப்பிட்றவங்கள எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷாக்ஸ் எல்லாமே 3 பேரும் நிறைய இது யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு அங்கங்கே கண்ணா பின்னான்ட்டு கிடக்கும். அதனால் ஷாக்ஸை இது போல் மடித்து சுருட்டி வச்சுட்டு அந்தந்த பேர் மாறாமல் இருக்கும். அவங்களோட ஷாக்ஸ் எடுத்து போட்டுக்குவாங்க, சண்டையும் கட்ட மாட்டாங்க. பசங்க 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறங்காட்டிக்கு பெருசு சின்னது அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்குவாங்க. இந்த சாரீ ஆக்சுவலாக எங்கள் அம்மாக்காக வாங்கினேன். ஒரு தடவை கட்டிட்டு அப்புறம் அம்மா கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் நானே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கட்டுறதுக்கும் சாஃப்டாக இருக்கும், ரஃப் யூஸ்க்கு நல்லா இருக்குது. அதனால் நானே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். துணியெல்லாம் மடித்து முடிச்சுட்டு சரி பாப்பாவையும் ரெடி பண்ணிடலான்னு சொன்னேன். அதை பாருங்கள் என்னென்ன ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான்னு சொல்லிட்டு. இருக்கிற 4 முடிக்கு டிசைனாக ஹேர் ஸ்டைல் பண்ண சொல்லுவாள். நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த ஒரே ஒரு நம்பூதிரி கொண்டதாக தெரியும். அதனால் அதை ஒன்று போட்டு அவளை அழகாக ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி மழை வேறு கரெக்டாக கிளம்புற அன்றைக்கி செமையாக பேஞ்சிட்ருக்குது. சரி கொஞ்சம் ஸ்லோவானதையும் கொண்டு போய் ரெயின் கோட் போட்டுட்டு விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பசங்களுக்கு காலையில் தோசையும் அந்த தக்காளி சட்னியும் கொடுத்தாச்சு. மதியத்துக்கு தயிர் சாதமும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் வச்சாச்சு. மதியத்துக்கு எனக்கு மட்டும் சரி கொஞ்சமாக சாம்பார் சாப்பாடாட்ட செய்யலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். என்னன்னு தெரில, ஜிம்முக்கு போயிட்டு ஃப்ரைடே மார்க்கெட் வேறு, அங்கெல்லாம் போயிட்டு டைம் இருந்தால் சாம்பார் சாதமாட்ட வைக்கணும். இல்லைன்னு நானும் அதே தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி லஞ்சை முடிச்சிடலான்னு நினச்சிட்ருக்கேன். ஈவினிங் தான் அவங்க அப்பாவும் வருவாங்க. பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா போதும். அதனால் இன்றைக்கி மார்னிங் vlog இதோடு முடியுது. கரெக்டாக இவளுக்கு ரெடி பண்ணி விடவும் மழையும் கொஞ்சம் ஓஞ்சிடுச்சு. டக்குன்னு ரெடி ஆகி அடுத்த மழை வர்றவங்களும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலான்னு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.